உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்தார்கள். அபூபக்கரே, நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என் வீட்டிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டு என் வீட்டில் எவ்வளவு இருக்கிறது நான் அத்தனையும் எடுத்து வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். இந்த இடத்துல நிறைய பாடங்களும் படிப்பிலும் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. ஒன்று, ஒரு மார்க்கத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வருகின்ற பொழுது சஹாபாக்கள் பாதியும் கொடுத்து விடுவார்கள், மொத்தத்தையும் கொடுத்து விடுவார்கள், இல்லை என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அவர்களை பார்த்து, எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உங்கள் வீட்டிலே விட்டுவிட்டு உங்கள் பொருளாதாரத்தை தீனுக்காக கொடுத்து விட்டீர்களோ, அபூபக்கரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று விட்டீர்கள். அப்பதான் உமர் அந்த வார்த்தையை சொன்னாங்க, உங்களை முந்தணும்னு நினைக்கிற, முந்தவே முடிய மாட்டேங்குது, நான் என்னென்னவெல்லாம் ட்ரை பண்றேன், என்னென்னவெல்லாம் போராடுறேன், அமல்ல எப்படியாவது உங்களை முந்தி போகணும், எப்படியாவது நீங்க என்னுடைய பலகீனத்தை தெரிஞ்சுட்டு நீங்க முந்திக்கிறீங்களே. இந்த வரலாற்றில் மார்க்க உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், அபூபக்கர் அவர்கள் வரலாற்றில் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அபூபக்கர் என்றுதான் அவருக்கு பெயர். சித்திக் என்ற பெயர் பெருமானாரை அவர்கள் உண்மைப்படுத்தியதால் ரசூலுல்லாஹ் சித்திக் என்ற பெயரை அழைத்தார்கள். வரலாற்றில உண்மையாளர், உயர்வானவர், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்ற பெயரை பெற்ற அபூபக்கர் இந்த காசு கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேக் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வரலாற்றில் உங்க பேர் அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அபூபக்கர் அலி ஆருடைய நண்பர், பெருமானாருக்கு உற்ற தோழர் என்று நிறைய பேசுகிறமே, இந்த எந்த புகழும் இன்றைக்கு பயான்களே பேச முடியாத ஒரு சூழல் உண்டாயிருக்கும். அன்னைக்கு அபூபக்கர் செய்த ஒரு அற்புதமான காரியம், பெருமானார் கேட்டால் என்பதற்காக வேண்டி சொத்து பத்துக்களை அத்தனை செல்வங்களையும், அதுவும் நன்மைதான், எடுத்தாந்து கொடுத்தார்கள். பாருங்கள், எந்த அடிப்படையிலே? நன்மையின் அடிப்படையிலே. அந்த நன்மைதான் அபூபக்கருடைய வரலாற்றை பாதுகாத்தது, அபூபக்கருடைய பெயரை பாதுகாத்தது, அபூபக்கருடைய கண்ணியத்தை பாதுகாத்தது. கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் குறைத்து விட்டால், அல்லது அபூபக்கர் அன்றைக்கு குறைத்து இருந்திருந்தால், இன்றைக்கு அபூபக்கர் அவர்கள் வரலாற்றிலே ஒரு சிறப்பு மிக்க சகாப்தமாக நம்மளால் பார்த்திருக்கவே முடியாது. மேலான பெருமக்களை, நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அந்த தபூக் போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபியும் தங்களால் முடிந்த உதவிகளை இந்த மார்க்கத்துக்கு செய்தார்கள். எனவே நன்மை எது செய்தாலும் நன்மையின் அடிப்படையில் செய்ய வேண்டும். அந்த நன்மை தான் நம்மளை பாதுகாக்கும் என்ற எண்ணத்தில் நாம் செய்ய வேண்டும். யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. இந்த நடிகர்ல ஒரு பைத்தியம் ஒண்ணு இருக்குது. அந்த பைத்தியம் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்தது.